வந்திருக்கு. என்ன கேட்டால், உங்களுடைய கட்சியை வந்து அகில இந்திய கட்சியாக பதிவு பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து தமிழக வெற்றிக்கழகம்னு அங்கே மட்டும் வச்சுட்டீங்க. நாங்கள் உங்கள் கட்சியில் சேருவதற்கு இத்தனை லட்சம் பேர் நாங்கள் இங்கேயும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை பூஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் கிளம்பி வருகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமான க்ரௌட் அங்கே இருந்துச்சு. ஆகவே ஒரு பெரிய கிரேஸ், ஒரு பெரிய வந்து விஜய் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை வைத்திருக்கிறதுனால தொண்டர்கள் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் அங்கே கூடியிருக்காங்க. ஆகவே இது இவருடைய அரசியலுக்கு வந்து பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து அவர் கேரளாவுக்கு போய் அவர் ரசிகர்களை சந்தித்த மாதிரி தெரியல. ஆனால் இப்போ 2 படங்கள் தான் நான் பண்ண போகிறேன், இதுக்கு பிறகு வந்து நான் அரசியலில் முழு நேரமாக ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்தா, அவரை காண்பதற்காக, அவரை ரசிப்பது, ஏன்னா அரசியல்வாதிகளும் சரி, நடிகர்களும் சரி, என்னென்னு கேட்டால் க்ரௌடு வருது, அந்த க்ரௌடை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் விஜய்யை பொறுத்தவரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட அவருக்கு வந்து அந்த கிரேஸ் வந்து குறையாமல் இருக்கிறது. அவரை சுற்றி வந்து ஒரு